சொந்த காசை போட்டு மிஷினை வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிருக்கேன். நான் எக்காரணத்தை கொண்டும் எந்த வீடியோலையும் பெய்டு ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு கம்பெனி வாங்கினேன், ரொம்ப மன உளைச்சலுக்கே ஆளாகி அந்த மிஷின் சுத்தமா வாங்கினதுல எனக்கு பிரச்சனை தான். 4500 ரூபாய் லாஸ். அடுத்தது ஒரு மிஷின் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கேன், நான் கொடுக்குறேன் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 5000 காமிச்சு வச்சாரு. அது வாங்கி ஒரு மாசம் கூட யூஸ் பண்ணலீங்க. டப்புன்னு அடிக்கடி ஃபீஸ் போயிட்டு இருந்துச்சு. அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த ஓசின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் ஆன் ஆயிடும். இந்த மிஷின் வாங்கி 3 இயர்ஸ் ஆகுதுங்க. இந்த ஓசி கரண்ட் வந்ததும் கிடையாது, ஆன் ஆனதும் கிடையாது. அது சும்மா ஒரு 10 நிமிஷம் ஓட்டிட்டு இருந்தாலே ஓவர் ஹீட் ஆகும். டக்குன்னு இந்த ஓவர் கரண்ட் ஓவர்லோடு அதெல்லாம் ஆன் ஆயிடும். ரொம்ப தலைவலியாகி அந்த மிஷின் தூக்கி போட்டு கடைசியா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மிஷின் வாங்கணும். இந்த மிஷின் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன். அந்த மிஷினை பத்தின டீடைலும் என்னோட வீடியோ சேனல்லே இருக்கு. சோ இந்த மிஷின் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க. ரொம்ப வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மத்த மிஷின்லாம் சரியில்லையா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நான் யூஸ் பண்ற மிஷினை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தவிர இதை விட நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்கு. லான் இருக்கு, தோஷன் இருக்கு, நிறைய கம்பெனிஸ்லாம் நல்ல பிராண்டட் ஐட்டமா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் பர்சனலா ஜிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு.